தேங்காய் சேர்க்காமல் எப்படி சட்னி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். 2 பல்லாரி கட் பண்ணி வச்சுருந்தேன், ஆட் பண்ணிக்கலாம். பல்லாரி நல்லா வதங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கி வரணும், அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நல்லா வதங்கின பிறகு 4 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் காரத்துக்கு வத்தல் கூட சேர்த்து செய்யலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். 1/4 டீஸ்பூன் அளவு ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். சின்ன துண்டு புளி சேர்த்துக்கலாம். எல்லாம் நல்லா வதங்கின பிறகு ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் அரைக்கணும். நல்லாவே ஆறிடுச்சு. 1/4 கப் அளவு பொரிகடலை ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் செகண்ட் டைம் போடும்போது கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. சட்னி உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் இந்த சட்னி ரொம்ப சூப்பராக இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி கூட நீங்கள் வச்சு சாப்பிடலாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.